தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, மே மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. மாலை 4:49 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். இரவு 7:26 வரை உள்ளது. இன்று மரணயோகம். சதுர்த்தி விரதம். இன்று உலக தொழிலாளர் தினம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள். குரு ஓரை காலை 6 முதல் 7 வரை. சுக்கிர ஓரை காலை 9 முதல் 10 வரை. புதன் ஓரை காலை 10 முதல் 11 வரை. சந்திர ஓரை காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரமாகும். இன்று காலை முதல் இரவு 7:26 வரை விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் அனுஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். காலை முதல் இரவு 7:26 வரை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். இரவு 7:26 பின்னர் அனுஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினருடன் சுமூக உறவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். செவ்வாய் நாளில். ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 12. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சுக்கிரன் 12. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவதாய் இருந்தால் மிகவும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது சால சிறந்தது. நட்சத்திர பலன். அசுபதி. எண்ணியது நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி.
எதிலும் நிதானம் தேவை. மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு இருப்பதால் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு வேலை இடம் மாறுதல் பெறுவர், ஊதிய உயர்வு பெறுவர். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு வெளியூர் பயணம் இன்று உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். ரிஷபராசி. சந்திரன் 2. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், செய்தொழில் நல்ல தனலாபத்தை தரும். சனி 11. தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம், செய்தொழில் லாபகரமாக இருக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 11. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பெறுவர். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நட்சத்திர பலன். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரணையாக நடத்தினால் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. மனதில் பட்டதை யாரிடமும் கூற வேண்டாம். ரகசியத்தை பாதுகாக்கவும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, பெருமாள் மற்றும் தாயார். ரிஷபராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மிதுன ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், சௌக்கியம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும்.
சுக்கிரன் 10ல் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ராகு 10ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 10ல் செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் மேன்மை உண்டாகும். இன்று சுமாரான தனலாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான வரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். திருவாதிரை. மற்றவர்களுடன் பேசும்போது யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். எல்லோரையும் நீங்கள் அனுசரித்து போவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. முருகபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, காலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கடகராசி. சந்திரன் 12ல். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தள்ளி போடவும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். குரு 11ல். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. சூரியன் 10ல். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. விட்டு கொடுத்து போங்கள். எதிலும் வெற்றி அடையலாம். புதன் 10ல். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 9ல். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 9ல். கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சனி 9ல். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம். எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர்.
ஆஞ்சநேயர் துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, காலை 4:15 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். சிம்மராசி, சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 12 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 10 உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். ஊதிய உயர்வும் கிடைக்கும். இன்று தாராள பணவரவு உண்டு. சூரியன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 8 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமுடைய நாளாக அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ராகு 8 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். மகம் ஜகத்தை ஆளும். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம் எண்ணியதை அடைந்தே தீரும் வரை போராடுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. உத்திரம் நிதானம் அவசியம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் பொறுமையும் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நல்ல தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கன்னிராசி, சந்திரன் 10 தேக ஆரோக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், செய்தொழில் அமோக லாபம் உண்டு. குரு 9 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொட்டது எல்லாம் பொன்னாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை நிதானமாக பொறுமையாக பேசி தீர்க்கவும். ஆத்திரப்பட வேண்டாம். பொறுமை அவசியம் தேவை.
புதன் 8ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 7ல் பெண்களுக்கு ஏற்றமுடைய காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. ராகு 7ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சனி 7ல் உடல் நலனில் கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் செய்தொழிலில் லாபம் உண்டு. நட்சத்திர பலன். உத்தரம் நினைத்தது நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம் திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. சித்திரை பொறுமை தேவை, அவசியம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். துலாம் ராசி. சந்திரன் 9ல் சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செவ்வாய் 10ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் 7ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை பேசி தீர்க்கலாம். புதன் 7ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றமுடைய காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். சனி 6ல் தொட்டது துலங்கும். எல்லாம் ஏற்றமுடையதாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். தொழிலாளர்களை நீங்கள் அனுசரணையாக நடத்தினால் மேலும் மேலும் நீங்கள் லாபத்தை ஈட்டலாம். ராகு 6ல் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்களை நீங்கள் அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி மனதில் பட்டதை வெளியில் கூற வேண்டாம். செய்தொழிலில் இன்று அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி.
ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். விருச்சிக ராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. உஷார் நிலைமை தேவை. குரு 7. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சுக்கிரன் 5. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் பொறுமையும் அவசியம் தேவை. தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ராகு 5. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. சனி 5. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை அடையும். நட்சத்திர பலன். விசாகம். இன்று சந்திராஷ்டமம். காலை முதல் இரவு 7:26 வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், கவனம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். அனுஷம். காலை முதல் இரவு 7:26 வரை செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. இரவு 7:26 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி மறுநாள் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. ஆகையால் 7:26 பின்னர் நீங்கள் புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பஞ்சாயத்து செய்ய வேண்டாம். கேட்டை. இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 20 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். தனுசு ராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 6. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினர்களுடன்
மோதல் போக்கை தவிர்க்கவும். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 4 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சனி 4 உடல் நலனில் கவனம் செலுத்தவும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்துங்கள். வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டுங்கள். நட்சத்திர பலன். மூலம். தெய்வ வழிபாடு உங்கள் மனதை செம்மைப்படுத்தும். பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. விட்டு கொடுத்து போங்கள். எதிலும் வெற்றி பெறலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்திராடம். நினைத்ததை சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். எதிலும் நிதானம் தேவை. இன்று சுமாரான லாபம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா. முருகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருங்கள். 20 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மகர ராசி. சந்திரன் 6 மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நல்ல தனவரவு உண்டு. குரு 5 நினைத்த காரியம் கைகூடும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சூரியன் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. புதன் 4 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 3 பெண்களுக்கு ஏற்றமுடைய காலமாக அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 3 கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் லாபகரமாக அமையும். சனி 3 தொழிலாளர்கள் உற்சாகம் அடைவர். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் அடைவர். இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றமுடையதாக அமையும். லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன். உத்திராடம். மனதில் பட்டதை வெளியில் சொல்ல வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. அதனால் ஊதிய உயர்வும் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம். பொறுமையும் நிதானமும் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம். நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர்.
குரு தட்சிணாமூர்த்தி குலதெய்வ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கும்பராசி. சந்திரன் 5ல். சில காரியங்கள் தாமதம் ஆகும். கலக்கம் அடைய வேண்டாம். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. குரு 4ல். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 6ல். ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், செய்தொழில் லாபகரமாக அமையும். சூரியன் 3ல். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். புதன் 3ல். மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சுக்கிரன் 2ல். பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க விரும்பினால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை மட்டும் தொடங்க வேண்டும். சில பெண்களுக்கு உத்தியோக இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. ராகு 2ல். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சனி 2ல். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்துங்கள். வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுங்கள். நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும். எண்ணியது நிறைவேறும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சதயம். பொறுமையாக நிதானமாக எதையும் யோசித்து முடிவெடுங்கள். நீங்கள் திட்டமிட்டதை சாதிக்க துடிப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புரட்டாதி. சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருங்கள். 20 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மீனராசி. சந்திரன் 4ல். சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. குரு 3ல். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. எதிலும் அவசரப்படக்கூடாது. செவ்வாய் 5ல். ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் 2ல். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ஆத்திரப்பட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமையாக இருந்தால் அவை கைகூடும். புதன் 2ல். உங்களுக்கு நல்ல குணம்.
நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமுடையதாக இக்காலம் அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. ராகு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை, தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்துங்கள், வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுங்கள். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். பூரட்டாதி மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றமுடையதாக அமையும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரட்டாதி வாய் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை, பொறுமை அவசியம் தேவை. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். மீனராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். 12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை, வளர்வரை சதுர்த்தி திதி. சதுர்த்தி விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். முடியாதவர்கள் அருகில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி தரவும், அதில் பங்கு கொள்ளவும், விநாயக பெருமான் அருளை பெறவும். எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.